குட் ஈவினிங். தினசரி மாலை 5 மணிக்கு 3 நிகழ்வுகள் அதனுடன் சந்திக்கிறோம். முதல் நிகழ்வு ஜோதிஷ் அவருடைய புத்தக வாசிப்பு. இரண்டாவது நிகழ்வு கேள்வி பதில். மூன்றாவது நிகழ்வு என்னுடைய புத்தக வாசிப்பு. நேற்று ஆண்கள் என்ன பண்ணணும்னு பேசணும். இன்னைக்கு பெண்கள் லாஸ்டா என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் அப்படின்றத பேசணும். அந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி, ஐ திங்க் 3 நாட்களுக்கு முன்னாடி 5PM லைவ் ஃபேமிலியில் நான் லைவ்ல வந்தேன். வந்து அமிர்தவல்லி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு நாம் ஒரு கட்டத்தில் சப்போர்ட் தேவைப்படுதுன்னு எல்லாரும் பணம் அனுப்பி அதை அவங்களுக்கே அனுப்பணும். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு அது சரியாக வரல. அதனால் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அப்போ அனுப்ப சொல்லியிருந்தேன். ஆனால் அது கல்லூரியில் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரல. அதனால் இன்ஸ்டண்ட்டாக அதை எஃப்டியில் போட்டிருந்தோம். அந்த எஃப்டியில் போட்டிருந்தது இவ்வளவு நாள் ஆகுது, இங்கே கல்லூரிகள் வாங்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னதும், சரி அந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, கிட்டத்தட்ட இப்போ இந்த 3 நாட்களில் ஐ திங்க் 75 பேர் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தங்களோட அக்கௌண்ட்டையும் கேட்டு வாங்கி, ஜிபே இருந்தால் ஜிபே, இல்லைன்னா அக்கௌண்ட்டில் அணு அவங்க அதில் முழு ஃபுல் ரோல் அவங்களுக்கு சொல்லணும். கம்ப்ளீட்டாக எடுத்து அவங்களுக்கு யாருக்கு பணம் இருக்கணுமோ அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் அனுப்பிச்சாச்சு. ஒரு 2 அல்லது 3 பேர், 2 பேர் அல்லது 3 பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேர் தெரியுது, பட் அவங்க யார் என்ன அக்கௌண்ட் தெரியலை. அந்த தொகையை நான் ஏற்கனவே சீஃப் மினிஸ்டரோட COVID-19 நிவாரண நிதிக்கு அனுப்புகிறதா சொல்லியிருந்தேன். அதோட நான் அனுப்புகிற அந்த தொகையோட இந்த தொகையையும் ப்ளஸ் அந்த டெபாசிட் நாம் பண்ணதுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட்டை எல்லாவற்றையும் சேர்த்து அனுப்ப போகிறேன். அதை அனுப்புனதுக்கப்புறம் அதை ஒரு எப்படி அனுப்புகிறனோ அதை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அதையும் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டாக போடுறேன். ஸோ திஸ் ஹஸ் பீன் டன். ஸோ அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ முதல்ல கொஞ்சம் பணம் கொடுத்தமே, அது என்னாச்சு அப்படின்னு யோசிக்கவே வேண்டியதில்லை. இட் ஹாஸ் பீன் பெய்ட் பேக் டு ஆல் members, and 1 or 2 members who has we don't have any access, அவங்களது அது COVID-19 நிவாரண நிதிக்கு போயிடும். தட்ஸ் இட். ஸோ இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் தி தேர்ட் பார்ட் ஆஃப் டுடே புத்தக வாசிப்பு. அது இன்றோடு முடிவடைகிறது. இன்னையோட அதனுடைய 2வது புத்தகம் நாம் படித்து முடிக்கிறோம். ஸோ நாளையிலிருந்து 3வது புத்தகம் ஆரம்பம். இன்னைக்கு பெண்கள் குறிப்பாக கேட்கணும். நேற்று ஆண்கள் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு பெண்கள் குறிப்பாக அதை கேட்கணும். ஸோ அதனால் பெண்கள் தயாராக இருக்கலாம். இப்போது நாம் ஜோதிஷ் அவருடைய புத்தக வாசிப்பை கேட்போம். அதை நோக்கி நாம் நகர்வோம். ஜோதிஷ், உங்களை இப்போ நான் கூப்பிடுறேன். ஒரே நிமிஷம். எஸ், ஜோதிஷ் வந்த உடனே அது first part. Out of 72 people, 7 more in the list. In that 7, 3 unknown. 4 we are waiting for the top only. It's fine. Good evening sir. Yes sir. Good evening sir. வணக்கம். எப்படி இருக்கீங்க? Good evening sir. நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்? சிறப்பாக இருக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி புக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த புக் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க போடுறது, ஃபீட்பேக் சொல்றதெல்லாம் போய் படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க சார். முடிச்சிட்டு நீங்க அப்படி படிக்கும்போது என்ன போடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேங்க சார். இல்ல அது ஓகே. நீங்க போய் உங்களுக்கு வந்த பின்னூட்டம் அதை போய் படிக்கும்போது என்ன தோணுது? அது போய் படிக்கும்போது லைக்
நிறைய என்கரேஜ்மெண்ட், லைக் ரொம்ப என்கரேஜ் பண்ற டீமா இருக்குங்க, ஃபீல் பண்றாங்க சார் இந்த டீம் 5PM ஃபேமிலி டீம் சார். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்குங்க சார். லைக் நம்ம படிக்கிறதுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்றாங்க, நம்ம ஹெல்ப் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க சார். அண்ட் இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். மோட்டிவேட் பண்ணுதுங்க சார். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஃபியூச்சர்ல தேங்க்யூ. வந்து எதிர்காலத்துல நாங்க வந்து இன்னொரு புத்தகமும் ஜோதிஷ்டர் இருந்து அப்ப எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாங்க சார். சரி சரி, அந்த புத்தகம் வந்து உங்களோட சாய்ஸா இருக்கட்டும். இது நான் சொல்லியிருந்தேன், அது அடுத்து எடுக்கிறது நீங்களே எடுத்து நீங்களே படிச்சு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, சார் நான் ரெடி அப்படின்னு எப்ப சொல்றீங்களோ அப்போ வந்து அடுத்த புத்தக வாசிப்புக்கு நீங்க ரெடி ஆயிடலாம். ஸோ கண்டிப்பாங்க சார். வாழ்த்துக்கள், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய நன்றிங்க சார். இன்றைய இன்றைய வாசிப்பை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். 5PM ஓகேங்க சார். ஃபேமிலி கிட்ட பேசி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் எஸ் சார். ஸோ தேங்க்யூ சார். குட் ஈவினிங் 5PM ஃபேமிலி. மாலை வணக்கம். ஸோ எல்லாத்தோட கமெண்ட்ஸ் படிக்கிறேன்னு ரொம்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தனித்தனியாக நன்றி சொல்றது முடியல, ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ பொதுவாக எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த புக்கில் பார்ட் 3க்கு வந்துட்டோம். 4 பார்ட்ல 3வது பார்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த 3வது பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் நேற்று முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து 2வது அண்ட் 3வது சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செஷன். ஸோ இந்த 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா எதிரிகளை உருவாக்குறதுக்கான ஒரு உறுதியான வழி, அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லி இந்த சாப்டர்ல சொல்றாங்க. ஸோ இந்த சாப்டர்ல ஸ்டார்டிங்லேயே டேல் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து 100% வந்து சரியா இல்லாம வெறும் 55%, அதாவது 55% வந்து நீங்க வந்து உறுதியா நீங்க செய்யறது வந்து நான் கரெக்டா தான் பண்றேன்னு சொல்லி உறுதியா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து வால் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு நாளைக்கு $1 மில்லியன் ஸ்டாக் மார்க்கெட் மூலமா வந்து ஒரு நாளைக்கு $1 மில்லியன் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து 100% இல்ல, வெறும் 55% நீங்க வந்து நீங்க செய்யறது நான் கரெக்டா செய்றீங்கன்னு சொல்லி உறுதியா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்க $1 மில்லியன் சம்பாதிப்பீங்க. ஆனா நம்ம வந்து 55% ஆஃப் த டைம் வந்து நம்ம சரியா தான் பண்றோம்னு சொல்லி ஷியோரா இருக்கிறது இல்லை. நம்மளால ஷியோரா இருக்க முடியாது இல்லை. நம்ம இப்படி ஷியோரா இருக்க முடியாதப்போ நம்ம ஏன் வந்து மத்தவங்க கிட்ட வந்து நீங்க தப்பா பண்றீங்கன்னு சொல்றோம். நம்மளே வந்து 55% ஆஃப் த டைம் 55% ஆஃப் த டைமே நம்ம வந்து ஷியோரா இருக்க முடியறது இல்லை. தப்பா தான் சில டைம் போகுது. அப்பயே மத்தவங்க கிட்ட போய் நீங்க தப்பா பண்றீங்க, நீங்க சொல்றது தப்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட நீங்க தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறேன், அந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. நீங்க வந்து ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணாதீங்க, நீங்க சொல்றது தப்பு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரு கூட இதை வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் போடுறீங்க, இது வந்து சேலஞ்ச் மாதிரி ஆயிருது. எப்படி நீ வந்து நான் தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் மாதிரி ஆயிருது. அது வந்து அவங்கள வந்து லைக் வந்து அப்போசிஷன் பார்ட் எடுக்கிறதுக்கு வந்து அது வந்து ஊக்குவிக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த லிசனர் பாத்தீங்கன்னா வந்து உங்க கூட வந்து பேட்டிலுக்கு வரணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி நீ எனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்றியா, நான் கரெக்ட்னு சொல்லி நான் எப்படி ப்ரூவ் பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி. இங்கேயே பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடையுது. இப்படி பண்ணும்போது உங்களால வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியாது. அது பிசினஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, இல்ல பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒருத்தர் சொல்றது தப்புன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சொல்றது வந்து சரி தப்புன்னு நினைக்கிறதுல நீங்க உறுதியாவே இருக்கீங்க, அவங்க சொல்றது தப்புன்னு சொல்லி உறுதியாவே இருக்கீங்கன்னா, நீங்க போய் அவங்க கிட்ட வந்து நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லாம அவங்க கிட்ட போய் நீங்க நான் இப்போ சொல்றது தப்பா இருக்கலாம், நான் அடிக்கடி தப்பா சொல்லிடுறேன், நீங்க சொல்றதும் தப்பா இருக்கலாம். ஸோ நம்ம ஏன் சண்டை லைக் தப்பான விஷயத்த பேசுறது விட்டுட்டு அதுக்கான ஃபேக்ட்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணலாமே, இது என்ன அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்ம சொல்றது சரியா தவறான்னு சொல்லி நீங்க சொல்றதே கொஞ்சம் தப்புன்னு கன்சிடர் பண்ற மாதிரி சொல்லி ப்ரொசீட் பண்ணணும். அப்பதான் வந்து இங்க ஒரு சண்டை ஆரம்பிக்காது.
நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்க ஷியோரா இருக்கீங்க அவங்க சொல்றது தப்புன்னு சொல்லி ஷியோரா இருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கலாம்ங்கிற மாதிரி தோன்றுது. நான் அடிக்கடி தப்பு பண்ணுவேன். இது வந்து எல்லாரும் பண்றதுதான், குறை சொல்ல முடியாது. நம்ம ஒருக்கா ஷியோரா இருக்கிறதுக்கு இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஷியோரா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்ட்ஸுக்கு போனோம்னா இங்க வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகாது. ரெண்டு பேர் சண்டை கட்டிக்க மாட்டோம், ஈக்குவலா போய் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நீங்க வந்து விவாதம் ஆரம்பிக்கிறது போது நீங்க யோசிக்க மாட்டீங்க இந்த மாதிரி இது உண்மையா இல்லையான்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுமே நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நிப்பீங்க. அது உண்மையோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து உண்மைன்னு நினைச்சு நம்ம வந்து அதுல பேட்டில் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு போகும்போது நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் அறியறதுக்கு வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஓகே, இதுதான் இந்த ஃபேக்ட், இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணோம்னா விவாதமே அங்க நடக்காது, ஆர்குமெண்டே இருக்காது, நம்மளும் அவங்கள குறை சொல்ற மாதிரி இருக்காது. இங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற டேல் கார்னெக் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து டேலோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். சொன்ன மாதிரி டேல் கார்னெக் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆசிரியரா இருந்தாரு. அவரோட ஸ்டூடெண்ட், அதாவது பள்ளி ஆசிரியரா இல்லாம பொதுவா வந்து வாழ்க்கைக்கு தேவையான இதை பத்தி சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரெயினரா இருந்தாரு. அவரோட ஸ்டூடெண்ட் பேர் ஹாரல்ட் ரெயின்க். அவங்க வந்து ஒரு டாஜ் காரோட ஷோரூம் டீலரா இருந்தாரு. அவரோட பிசினஸ் வந்து ரொம்ப குறைவா, லைக் லாஸ்ல போற மாதிரி இருந்தது. சில மாதங்களா லாஸ்ல போற மாதிரி இருந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்து இப்படி பண்ணணும், இங்க இப்படி பண்ணணும், நிறைய ஒர்க் லோட் அதிகமாயிடுச்சு. ஸோ அவர் வந்து எப்பெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கிட்ட சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மேல குறை சாட்டுற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் கோபம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து சொல்லும் போது இவங்களும் துரத்தி விட்டுறாங்க, கஸ்டமர்ஸும் ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. இதனால பிசினஸ் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. டேல் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோபம் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அவரோட ஜென்ரல் லைஃப்லயுமே வந்து ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணாங்க. என்னடா இது பிசினஸ் ரொம்ப டவுனா போகுதுன்னு சொல்லி அந்த நினைப்போட இருந்தாங்க. ஸோ என்னடா இது, இது எங்கேயோ ரொம்ப பேடா, ரொம்ப மோசமா போய் முடிய மாட்டிருக்குதுன்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு புது டெக்னிக் வந்து ட்ரை பண்ணாரு, புது டாக்டிக் வந்து ட்ரை பண்ணாரு. அது எப்படின்னா அவரோட கஸ்டமர்ஸ்ட வந்து எப்பெல்லாம் குறை சொல்ல வராங்களோ, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ அப்பெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்ட ஒன் செகண்ட் என்ன சொல்லுவாருன்னா, எங்களோட டீலர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அது அடிக்கடி நான் கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பொதுவா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். உங்களோட கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம், ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஸோ நீங்க உங்களோட குறைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டா அவங்களோட மிஸ்டேக்கை ஏத்துக்கிட்டு சொன்னாங்க. அதுக்கு அந்த கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப லைக் ஓகே, இவங்க ஏதோ நம்ம கிட்ட எரிஞ்சு விழுகாம நம்ம கிட்ட ஏதோ கேட்க வராங்க, நம்ம என்னென்ன சொல்றோமோ அதை சொல்லிக்கலாம்னு சொல்லி சாஃப்டா கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணாங்க. அதாவது வந்து ரொம்ப கோபம் எல்லாம் கம்மியாயிடுச்சு கஸ்டமர்ஸ் கிட்ட. அவங்க வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்த கார்ல இந்த பிரச்சனை இருக்குது, இது அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இதனால வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த டீலர் ஹேரல்ட பார்த்து ஓகே இவரு நல்லா கேட்கிறாரு, நம்மளோட குறைகள் எல்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இவரை வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டிடியூடுக்காக ஹேரல்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க நிறைய பேரும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க எந்த ஒரு ட்ரபிள்லயும் போய் மாட்டிக்க மாட்டீங்க, எந்த ஒரு சிக்கல்லையும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. இதுல டேல் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, பட் நீங்க வந்து தப்பா இருந்தீங்கன்னா அட்மிட் பண்ணணும். நீங்க வந்து நான் தப்பா இல்ல, நான் சொல்றது சரின்னு சொல்லி நீங்க தப்புன்னே தெரிஞ்சு நீங்க வந்து அதை மறுக்க பாக்குறத வந்து ரொம்ப சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். நீங்க வந்து தப்புன்னு சொல்லி உணர்ந்து நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா வந்து இதனால எந்த ஒரு விளைவுகளும் வராது. இது எப்படி இதனால என்ன பாசிட்டிவான விளைவுகள் பாத்தீங்கன்னா, பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க யாரு கூட வந்து ஆர்கியூ பண்றீங்களோ அவங்களே வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ப்ராட் மைண்டடா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நான் சொல்றது, அவங்க சொல்றது தப்புன்னு. இப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபேரா நடந்துக்கணும், நம்மளும் கொஞ்சம் ஓப்பனா நடந்துக்கணும்னு சொல்லி நம்மள மாதிரியே ப்ராட் மைண்டடா இருக்க நினைப்பாங்க. சப்போஸ் அவங்களே தப்பா சொல்லியிருந்தாலும் அவங்க அட்மிட் பண்ணிக்குவாங்க. நம்ம அட்மிட் பண்றது, நம்ம வந்து ஓகே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஒத்துக்குவாங்க, ஓகே நானும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. இதனால அந்த ஆர்கியூமெண்ட்டே நடக்காம போகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நீங்க ஒரு தப்பா ஒரு ஆப்போசிட் உதாரணம் கேஸ். சொல்லணும்னா ரெண்டு பக்கமும் தப்ப அக்செப்ட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் இல்ல. ஆமாங்க சார். ரெண்டு பக்கத்துல ஒருத்தங்க தப்ப அக்செப்ட் பண்ணலனாலும் ஆர்குமெண்ட் வந்துடும். சாரிங்க சார், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க சார், சாரி. நான் சொன்னது கேட்டுச்சா? எனக்கு திடீர்னு ஒரு இல்ல இல்ல, மெசேஜ் ரெண்டு வந்தனால கேட்கல பேரும் சார், தப்ப சாரி. அக்செப்ட் பண்ணிட்டா ம். ரைட். ரெண்டு பேரும் தப்ப அக்செப்ட் பண்ணிட்டா ஆர்குமெண்ட் இல்ல. கரெக்டுங்க சார். ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தங்க தப்ப அக்செப்ட் பண்ணலனாலும் ஆர்குமெண்ட் வந்துடும். ஆமாங்க சார். இதே ரைட், ஒருத்தங்க வந்து அததான் சொல்றேன். நான் தப் கரெக்ட்டுங்க சார். ஒருத்தங்க வந்து நான் தப்புன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாலே மத்தவங்க இந்த யாரு கூட ஆர்கியூ பண்றாங்களோ அந்த லிசனர் வந்து காம் டவுன் ஆயிடுவாங்க சார். அவங்கள சரி அவங்களே ரைட், ஒத்துக்கிட்டாங்க, நம்மளும் ஒத்துக்கணும்னு சொல்லி அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். கரெக்ட் சார். ஓகே. டேல் பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து முகத்துக்கு நேரம் ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அதனோட விளைவுகள் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் சொல்லத மிஸ்டர் எஸ் டேஷ்ன்னு சொல்லி அவங்களுடைய பேரோட முதல் லெட்டரோட சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவருடைய பேர் மிஸ்டர் எஸ்என்ஏ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அவர் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல ஒரு அட்டர்னி, அதாவது ஒரு லாயரா இருந்தாரு. அவர் சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இவர் வந்து ஜட்ஜு கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்லும் போது வந்து ஒரு கொஸ்டின் வருது. அதாவது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு மணி, அதாவது நிறைய பணம் சம்பந்தப்பட்டனால ஒரு லால வந்து ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அதுல அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 6 வருஷத்துக்குள்ளேயே முடியற மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து மிஸ்டர் எஸ் கிட்ட கேட்கும்போது மிஸ்டர் எஸ் வந்து அவர் நிறுத்தி அப்படியே முகத்துக்கு நேரம் அந்த ஜட்ஜு கிட்ட பார்த்து இப்படி ஒரு லாவே இல்ல, நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது யுவர் ஆனர், தேர் இஸ் நோ ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இன் அட்மிராலிட்டி அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேரம் சொல்லிட்டாங்க. அந்த கோர்ட்டே பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டப்புன்னு சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரே செகண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டாங்க. அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து 0க்கு போயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி அவரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்க. எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. அந்த கோர்ட்டே வந்து ரொம்ப சில்லுன்னு ஃபீல் பண்ணுச்சு. ஜஸ்டிஸ் வந்து தப்பாயிட்டாங்க, அவங்க வந்து தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா மிஸ்டர் எஸ்ஸும் அந்த ஜட்ஜும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து முகத்துக்கு நேரம் நீங்க தப்புன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல அவர் வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கும்போது, அது சாதாரண கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜா இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் சீஃப் ஜஸ்டிஸ். அவரோட முகத்தை பார்த்து நீங்க தப்புன்னு சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? இதனால வந்து இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இல்லை. தோ மிஸ்டர் எஸ் சைட்ல வந்து லா இருந்தாலும் இந்த கேஸ்ல வந்து அவங்க ஜெயிக்கல. என்னதான் வந்து லா அவங்க சைட்ல இருந்தாலுமே இந்த கேஸ்ல வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. இதுல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா வந்து பீப்புள் வந்து லாஜிக்கலா பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து ப்ரெஜுடிஸ்டா இருப்பாங்க, சுயநலமாவும் இருப்பாங்க சில பேரு. ஸோ நம்ம வந்து முகத்துக்கு நேரம் அவங்கள பார்த்து நீங்க தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து திடீர்னு அந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா அது அவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட மானத்தை வந்து தாக்குன மாதிரி அவ்வளவு பேடா ஃபீல் பண்ணுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா நிறைய விளைவுகள் வரும். அவங்க வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன பார்த்து தப்புன்னு சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி இவங்களை ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லி ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம், அதாவது பாசிட்டிவ் சைட்ல இருந்து எக்ஸாம்பிள் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒருத்தரோட முகத்தை பார்த்து நீங்க தப்புன்னு சொல்லிடக்கூடாது. சொல்றது வந்து தப்பு. அவங்க வந்து பேடா ஃபீல் பண்ணிடுவாங்க. நம்ம இதனால வர விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அவங்க தப்புன்னு சொன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து எஸ் நானும் சொல்றது தப்பா இருக்கலாம், நானும் சம்டைம்ஸ் தப்பு பண்ணியிருக்கேன். இதனால இதுல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தால் தெரிய வரும். ஸோ நம்ம வந்து உடனே ஜட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லி சாஃப்டா சொன்னாலே போதும். இதை வந்து ரொம்ப பேடா போய் முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம்.
ஆர்வி க்ரௌலின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆஹ் மரம் மரத்துண்டுகள் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்மேனா இருந்தாரு. அவர் வந்து ஒரு லம்பர் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த மரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குதா, நீங்க வந்து ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குதான்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்றவரு, அவர் இன்ஸ்பெக்ட் பண்றவரா இருந்தார் நியூயார்க்ல. ஸோ அவரோட கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பைனுங்கிற சொல்லி அந்த மரம் இது துண்டுகளை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப மோசமான இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. ஒரு தாட்டி குறை கண்டுபிடிச்சேன்னா முகத்துக்கு நேரம் சொல்ற மாதிரி இருந்தாரு. ஸோ இவர் வந்து என்னதான் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே இந்த மரம் வந்து நிறைய சேதாரங்களோட இருக்குது, இது கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி என்னதான் ஆர்குமெண்ட்ஸ்ல ஜெயிச்சாலுமே இவரோட கம்பெனில இருந்து நிறைய லாசஸ் வந்திருக்குது. மத்த மரங்கள்ல பார்த்து இல்ல இல்ல நிறைய குறை இருக்குன்னு சொன்னாலுமே இவரோட கம்பெனில இருந்தே நிறைய லாசஸ் வந்திருக்குது. ஸோ இவரோட கம்பெனில இருந்து ஒருத்தங்க வந்து வாங்கினாங்க, ஒயிட் பைனுன்னு சொல்லி அந்த மரத்துண்டுகள் வாங்கினாங்க. வாங்கினப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க கம்பெனிக்கு போன் வருது, அதாவது க்ரௌலிங்கிறவரோட கம்பெனிக்கு போன் வருது. போன்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மர துண்டுகளை வாங்கினவங்க வந்து இந்த மாதிரி இதோட கிரேட் வந்து 55% கீழே இருக்குது, இது வந்து ரொம்ப லைக் கம்மியா இருக்குது, நாங்க வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்பாக்டரியா ஃபீல் பண்றோம், இதை இன்ஸ்பெக்ட் பண்ண அந்த லம்பர் இன்ஸ்பெக்டர் வந்து இது ரொம்ப தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லம்பர் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா வந்து இவரோட ஆப்போனன்ட் மாதிரி, இவரு ஒரு லம்பர் இன்ஸ்பெக்டர் ஆஸ் வெல் அஸ் இவர் வந்து ஒரு சேல்ஸ்மேனு. அந்த அந்த இவர் அனுப்பின அந்த துண்டுகளை சோதனை பண்ண அந்த இன்ஸ்பெக்டரே பாத்தீங்கன்னா வந்து இவரோட ஆப்போனன்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது, பட் அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்புனதுல வந்து இவர் குறை கண்டுபிடிச்சனால கொஞ்சம் பேடா ஃபீல் பண்ணுது. அதனால வந்து அவர் வந்து இவரதுலயே கொஞ்சம் குறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணாருன்னா உடனே வந்து அந்த பிளான்ட் நோக்கி போறாங்க, கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போகும்போது ஓகே இது வந்து இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் இந்த சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேடா இருக்குது, நம்ம வந்து அவர் அனுப்புனது கொஞ்சம் ஆல்ரெடி குறை சொல்லியிருக்கோம், அதனால வந்து நம்மளதுல கொஞ்சம் குறை இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம வந்து எப்படி பாசிட்டிவா டீல் பண்ணி இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடா இருக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. ஸோ அங்க போகும்போது அந்த பிளான்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போகும்போதே பாத்தீங்கன்னா அதை வாங்கினவங்களும் அதை இன்ஸ்பெக்ட் பண்ண அந்த லம்பர் இன்ஸ்பெக்டருமே பாத்தீங்கன்னா 2 பேரும் ஏதோ கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரும் இவர் கூட ஆர்கியூ பண்ண ரெடியா இருந்தாங்க. ஏன்னா வந்து இவர் ஆல்ரெடி ஆர்கியூமெண்டல் டைப் பர்சன், அதாவது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஆர்கியூ பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு கிளாஸுக்கு போய் ரியலைஸ் பண்ணதுதான், டேல் கார்னகோட கிளாஸுக்கு போய் ரியலைஸ் பண்ணனால தான் இவர் வந்து இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து பேச ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட்டுக்கு ரெடியா இருக்காங்க. இவர் வந்து அவங்க கிட்ட போறாங்க. அங்க போய் நிக்கும் போது பாத்தீங்கன்னா க்ரௌலி வந்து உடனே சொல்றாங்க, ஸோ நான் வந்து அனுப்புனது கொஞ்சம் குறை இருக்கலாம், அப்பப்போ மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், நான் வேணா அவங்களோட இதை வந்து திருப்பி வாங்கிக்கிறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களால என்னடா இது இப்படி போயிட்டாங்களே, என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. ஸோ அவங்க இந்த ட்ரைனிங் எடுத்த இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பண்ணதுல கரெக்டா வந்திருக்காரு. அந்த 2 பேருமே வந்து அந்த லம்பர் இன்ஸ்பெக்டர் உடனே வந்து தப்பா இருக்கலாம், பட் நீங்க சொல்றது தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, நான் வேணா திருப்பி ஒருக்கா சோதனை பண்றேன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆயிட்டாங்க. இதுக்கு க்ரௌலி என்ன சொல்றாருன்னா, நான் அனுப்புனதுல வந்து மெட்டீரியல்ஸ் இது வந்து ஒயிட் பைனா, ஸோ ஒயிட் பைன்ல வந்து கிரேடிங் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஏதோ கொஞ்சம் குறை சொல்லியிருக்கீங்க, நான் வேணா இதை திருப்பி எடுத்துக்கிறேன், அதுக்கான காசு நான் திருப்பி உங்களுக்கு கொடுத்துறேன்னு அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த பையரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கூல் டவுன் ஆகி அவர் சொல்ற, இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், எனக்கு ஒயிட் பைன்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, லைக் அவ்வளோ அனுபவம் இல்ல, சாரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இந்த மாதிரி ஒயிட் பைன் மரங்களோட இந்த பிரான்ச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால நான் மேபி தப்பா சொல்லியிருக்கலாம், இது நல்லா இருக்கிறத பத்தி உங்களுக்கு தான் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்களே வேணா ஒருக்கா என்னன்ட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லி இது ஆர்குமெண்டா போகாம சுமூகமா முடிச்சுட்டாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து தப்பு வந்து முகத்துக்கு நேரா சொல்லாம, இந்த மாதிரி நீ உனக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் முகத்துக்கு நேரா சொல்லாம, நான் வந்து அவங்க வந்து அவங்களே அக்ரி பண்ணிட்டாங்க, நான் கொஞ்சம் தப்பா பண்ணிருக்கலாம்னு சொல்லி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணி ஆர்குமெண்டே நடக்காம பாத்துக்கிட்டாங்க. ஸோ இதுல வந்து இந்த சாப்டரோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா,
நம்ம யாரு கூட ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ற அந்த சுச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட பாயிண்ட்டை வந்து நம்ம அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட பாயிண்ட்டை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களோட பாயிண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இல்ல அவங்க சொல்ல போற தப்பா இருக்குன்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணாம அவங்க சொல்றதுல ஏதாவது கரெக்டா இருக்கலாம்னு சொல்லி நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம முகத்துக்கு நேரம் வந்து நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து மாத்தி சொல்லி அதை பத்தி 2 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அது தப்புங்கிற முடிவுக்கு அவங்களே ரியலைஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதோட இந்த சாப்டரோட எண்டுக்கு வரும். சின்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் பர்சன்ஸ் ஒப்பீனியன், நெவர் சே யூ ஆர் ராங். அதாவது மற்ற அந்த யாரு கூட நம்ம ஆர்கியூ பண்ற சுச்சுவேஷன்ல இருக்குமோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதை ஒருக்கா கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம முகத்துக்கு நேரம் நீங்க தப்பு, நீங்க சொல்றது தப்பு, நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் சாப்டரோட முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் சாப்டருக்கு போகலாம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். வேற எப்படி இருந்தது இந்த சாப்டர்ன்றத டைப் பண்ணலாம். இப்படி இன்டராக்ட் பண்றது எப்படி இருக்கு ஜோதிஷ்? அவங்க கேக்குறாங்க, அவங்க யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஆமாங்க சார், அவங்க நிறைய பேர் கேக்குறத எனக்கு நீங்க தெரியாதுங்க சார். படிச்சுட்டு ஒரு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது எனக்கு நான் நிறைய பேர் வந்து லைக் இங்க 5PM ஃபேமிலியில நான் சில பேர் தெரியும், சில பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், சில பேர் சில லைவ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அவங்க எல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா வந்து தெரியாமலே இருந்தாலுமே அவங்க வந்து என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதுக்கு நான் என்னால ஆன்சர் பண்ண முடியுதுங்கும் போது ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க சார். நாட் பேட், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாங்க சார். வேற எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட். எஸ் சார். அடுத்தது கிளாஸுக்கு நடுவுல கேள்வி இருந்தாலுமே ஆன்சர் பண்றேங்க சார் நான். ஓகே, டன். ஸோ இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வருது. நம்ம மத்தவங்க வந்து போன சாப்டர் பாத்தீங்கன்னா மத்தவங்க வந்து தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டர்ல நம்மளோட சைட்லயே வருது. இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட். நம்ம தப்பா சொல்லிட்டோம், நம்ம வந்து தவறு செஞ்சுட்டோம்னா அது உடனே அட்மிட் பண்ணிடணும்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதனால நம்ம வந்து என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேல் கார்னெக் வந்து அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அவங்க வீட்ல இருந்து ஒரு நிமிஷம் நடந்து போனா அங்க வந்து ஒரு பார்க் இருக்குது. ஒரு பழைய பார்க். பார்க் வந்து கொஞ்சம் பழசுதான். அங்க ஒரு பார்க் இருக்குது. அது பாத்தீங்கன்னா கொலம்பஸ் முதல்ல அமெரிக்கா கண்டுபிடிச்சப்போ இருந்ததுக்கும் இந்த பார்க்குக்கு வந்து அவ்வளோ அப்போ இருந்த பார்க்குக்கும் இப்போ அதே பார்க்கு பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்காது. ரொம்ப பழைய பார்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்க இந்த மரங்கள்லாம் ரொம்ப பழைய மரங்கள், அங்க நிறைய பூச்சிகள்லாம் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்க் பாத்தீங்கன்னா இவரும் இவரோட நாய், அந்த நாயோட பேர் ரெக்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது ஒரு பாஸ்டன் புல்டாக். அது ஒரு குட்டி நாய், பப்பி மாதிரி அது. ஸோ ரெக்ஸ் அந்த நாய்க்குட்டியோட பேரு. இவரும் அந்த நாய்க்குட்டியுமே பாத்தீங்கன்னா டெய்லியும் வாக்கிங் போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா நாய்களுக்கும் வந்து கழுத்துல வந்து அந்த கயிறு மாட்டி விட்டுருவாங்க, லீஷ் மாட்டி விட்டு காலர் போட்டு தான் போக விடுவாங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்லியா இல்லாம அதை வந்து யாரையாவது பார்த்து கடிக்க போயிடுச்சுன்னா வம்பாயிடும், அங்க கேஸ் எல்லாம் போட்டுருவாங்க. அதனால வந்து கழுத்துல கயிறு சுத்தி மாட்டிடுவாங்க, லீஷ் மாட்டிடுவாங்க காலரும் சேர்த்து. பட் இந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப குட்டி நாயா மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்லியா ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணாரு, அது மட்டும் இல்ல, இவர் வந்து பார்க்ல வந்து நிறைய பேரை வந்து மீட் பண்ணது இல்ல. ஸோ நாய்க்கு வந்து லீஷ் இல்லாமயே கூட்டிட்டு போனாங்க. சரி ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது, யாரும் கடிக்காதுல அப்படின்னு சொல்லி லீஷ் இல்லாம கூட்டிட்டு போறாங்க, கயிறு இல்லாம. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அங்க ஒரு போலீஸ்மேன் வந்து பார்த்தாங்க. இந்த போலீஸ்மேன் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட அத்தாரிட்டியை வந்து காட்டுறதுக்கு நான் ஒரு போலீஸ்காரன்னு சொல்லி அந்த அத்தாரிட்டியை காட்டுறதுக்கு வந்து ஏங்கிட்டு இருந்த போலீஸ்காரரா இருந்தாருன்னு சொல்றாங்க. அங்க போனோடனே அந்த போலீஸ்காரரை பாக்குறாங்க. அந்த போலீஸ்மேன் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நீங்க வந்து கழுத்துல காலரும் இல்லாம கயிறும் இல்லாம எப்படி நீங்க வந்து கூட்டிட்டு நாயை வெளியில கூட்டிட்டு வரலாம், பார்க்க கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது லாக், அதாவது இது வந்து சட்டத்துக்கு எதிரா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து டேல் வந்து சாஃப்டா எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டா எனக்கு தெரியும். ஆனா வந்து இது யாருக்கோ
கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஏன்னா இந்த நாய் ரொம்ப குட்டி நாயின்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து, நீ என்ன நினைச்சியா, லாலாம் நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்காது. இந்த நாய் வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு அணிலையோ வந்து கடிச்சிடலாம், ஒரு ஸ்குரிலையோ இல்ல ஒரு குழந்தையோ கடிச்சிடலாம். நீ நெக்ஸ்ட் இப்போ உன்னை விட்டுறேன், நான் அடுத்த டைம் நீ வந்து கயிறு இல்லாம வந்தீங்கன்னா உன்னையும் இந்த நாயை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு கண்டிப்பா உன்னை ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருவேன், இது வந்து சட்டத்துக்கு புறமாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு தேல் வந்து ஓகே கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆஹ் நாய்க்கு லீஷோட தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் வந்து அந்த நாய்க்குட்டிக்கு வந்து அந்த காலரோ கயிறோ வந்து பிடிக்கல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுது. டேல் காரனுக்குமே பாத்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சரி ஒருக்கா நம்ம அவாய்ட் பண்ணலாம், இந்த கயிறு இல்லாம நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி போறாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும்போது விளையாட்டுத்தனமா லைக் இவரும் அந்த நாய்க்குட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாட்டுத்தனமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாலியா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜட்ஜ் வந்து குதிரையில ஏறி உட்காந்துட்டு சவாரி போயிட்டு இருக்காங்க, ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே அதே ஆபீசர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஆபீசர் கிட்ட போகும்போது ஆபீசர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாருன்னா, கரெக்டா நீங்க என்ன புடிச்சிட்டீங்க ஆபீசர், நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி என்ன வந்து போன வாரம் வார்னிங் கொடுத்தீங்க, நீங்க வந்து எச்சரிச்சீங்க, நான் வந்து அதுக்கு புறமா நடந்துக்கிட்டேன், இந்த லீஷ் எல்லாமையும் காலர் எல்லாமே நான் வந்து என் நாய்க்குட்டியை கூட்டிட்டு வந்துட்டேன், நீங்க வந்து எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ் வந்து சாஃப்ட் டோன்ல, சரி எனக்கு புரியுது, இந்த மாதிரி குட்டி நாயோட ஜாலியா ஓடுறது, யாரும் இல்லாத நேரத்துல குட்டி நாயோட ஓடுறதுக்கு வந்து உனக்கு வந்து டெம்பேஷன் இருக்கும், ஜாலியா ஓடலாம்னு சொல்லி உனக்கு தோணி இருக்கும், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு டேல் வந்து, ஆமா நான் ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ணேன், ஆனா இது வந்து சட்டத்துக்கு புறமா இருக்குது அப்படின்னு சொல்லி டேல் சொல்றாங்க. அதுக்கு அவரு வந்து, இல்ல இந்த குட்டி நாயெல்லாம் யாரையும் காயப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரே சொல்றாரு. அதுக்கு டேல் சொல்றாங்க, இல்லையே, ஆனா இது வந்து ஏதாவது அணில கில் பண்ணிருச்சுன்னா, அணில கொண்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல எனக்கு புரியுது, நீ வந்து இப்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட, இது நீ பண்றது தப்புன்னு சொல்லி, அதனால வந்து இப்போ உன்னை இந்த வழியா ஓட விடுறேன், நீ போயிரு, ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்காத இடத்துக்கு நீ போயிரு, நெக்ஸ்ட் டைம் வந்து நீ பண்ணிக்கோ, நீ தப்பு உணர்ந்துட்டேன்னு சொல்லி எனக்கு புரியுதுன்னு சொல்லி சாப்பிட்டா சொல்லி விட்டுட்டாங்க. இந்த போலீஸ்காரர் விட்டுட்டாரு. பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து அந்த போலீஸ்காரர் வந்து அவரோட அத்தாரிட்டி காட்டுறதுக்காக வந்து, நீ இப்படி பண்ணக்கூடாது, அணில கொன்றுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இப்போ இவரே வந்து, நான் பண்றது தப்புதான், இது அணில கொன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த போலீஸ்காரே விட்டுட்டாரு. அது அணில கொள்ளாது, நீ தூரமா நான் பார்க்க முடியாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீங்க ஜாலியா விளையாடுங்க, பட் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாஃப்டா விட்டுட்டாரு. சோ நீங்க வந்து அவர் வந்து லைக் ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வேணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. கரெக்டா அவர் வந்து அத்தாரிட்டியோட பண்ணும்போதே நமக்கு என்ன புரியுது, ஹி வாண்டட் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட், நான் வந்து முக்கியமானவன், ஏன்னா நான் போலீஸ்காரன் சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு புரியுது. சோ இவர் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சாரி சொல்லி லைக் கொஞ்சம் அவரே வந்து அக்ரிபிளா ஃபீல் பண்ணாரு. நானே ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு போய் அந்த போலீஸ்காரோட ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸை டச் பண்ணிட்டாங்க. அதனால அந்த போலீஸ்காரமே லைக் ஓகே, என்ன இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வச்சு எனக்கு ஏத்த மாதிரி பணிவா நடந்துக்கிறான், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக நம்ம வந்து ஒரு மன்னிச்சு விட்டாதான் அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு அடையாளமா இருக்கும்னு சொல்லி அவரு விட்டுட்டாரு. சோ இது வந்து இந்த 2 பேர்த்துக்கு நடுவுல மட்டும் இல்லாம பொதுவா எல்லா மனிதர்களுக்குமே இது அப்ளை ஆகும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் செகண்ட் சாரி, இங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்டினண்ட் இ வாரன் சொல்லி ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்னா இந்த விளம்பரங்களுக்காக எல்லாம் வரைவாங்க. அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்கு இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பண்ற ஆர்ட்ஸ் டிராயிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிழையுமே இல்லாம இருக்கணும், ஒரு மிஸ்டேக் கூட, குட்டி மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லி அவரோட அனுபவத்தை ஸ்டார்ட் பண்றாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ சில ஆர்ட் எடிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க கமிஷன்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் வேணும், ஒரு கமர்ஷியல் ஆர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ட் சின்ன எரர் கூட இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவருக்கு ஒரு ஞாபகம் வருது, அதாவது இவருக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் தெரியும், அவரு பாத்தீங்கன்னா வந்து குறை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
ஒரு டிராயிங்ல வந்து குறை கண்டுபிடிச்சு அதை வந்து கேலி பண்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஆர்ட் டைரக்டர். ஸோ இவர் வந்து ஒரு ஜாப் வருது, ரீசெண்டா அவருக்கு ஒரு ஜாப் வருது, அதாவது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடிட்டர் கிட்ட இருந்து ஒரு ஜாப் வருது. இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து உடனே ஒன்று கொண்டு வாங்க, ஒரு டிராயிங் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து கொடுத்துட்டாங்க, அந்த நல்லா நீட்டா வரைஞ்சு கொடுத்துட்டாங்க. இவருக்கு வந்து பிழை எதுவும் பெருசா தெரியல, பட் இருந்தாலும் கொடுத்தாங்க, ஒரு நம்பிக்கையோட கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த ஆர்ட்ல வந்து ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் அதுக்கு போறாங்க. இவர் போனோடனே இவர் என்ன நடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதே நடந்தது. அதாவது ஆல்ரெடி அவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னாங்களோ, இந்த மாதிரி ஏதோ குறை கண்டுபிடிச்சு கேலி பண்றதுல ஒரு சந்தோஷம் அனுபவிக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் அவருதான் வந்து பார்த்து இந்த மாதிரி அதுல ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்ச மாதிரியே வந்துட்டாரு. லைக் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச மாதிரியே வந்துட்டாரு. ஸோ இவர் வந்து உடனே யோசிக்கிறாரு, சரி நம்ம ஆல்ரெடி ஒரு பிரின்சிபல் பத்தி படிச்சோம், இந்த மாதிரி அக்செப்ட் யுவர் ஃபால்ட்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவரோட கிளாஸ்ல இருந்ததுனால ஓகே இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றாரு. என்ன பண்றாருன்னா அங்க போனோடனே வந்து கரெக்டா நான் நிறைய டிராயிங் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிளண்டர்ஸ் எல்லாம் சில டைம் தான் பண்ணுவேன். ஸோ நீங்க சொல்றது உண்மைதான், நான் என்னோட தப்பை உணர்ந்துக்கிறேன், எனக்கே என் மேல கொஞ்சம் அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் அவரே வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவரை. இல்ல இல்ல நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலுமே இது அவ்வளவுதான் பெரிய மிஸ்டேக் இல்ல அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்கன்னா 1 செகண்ட் சாரி. ஸோ சாரி அவரே சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்டா தான், பட் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய மிஸ்டேக் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட் டைரக்டரே வந்து டிஃபெண்ட் பண்றாரு இவரை. குறை கண்டுபிடிச்சு கேலி பண்ற அந்த மனத்தன்மை உள்ள அந்த ஆர்ட் டைரக்டரே வந்து இவரை டிஃபெண்ட் பண்றாங்க. இல்ல நீங்க சொல்றது தப்புதான் இருந்தாலும் இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் சொல்லி டிஃபெண்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து வாரன் என்ன சொல்றாருன்னா இன்டரப்ட் பண்ணி சொல்றாரு. இன்டரப்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, என்ன எவ்வளவு சின்ன தப்பா இருந்தாலுமே வந்து அது ரொம்ப விலை மதிப்பு உள்ள அது ரொம்ப காஸ்ட்லி, விலை மதிப்புள்ள ஒரு மிஸ்டேக். அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட வந்து ரொம்ப காஸ்ட்லியா போய் முடியும்னு சொல்லி அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்லி அவரே சொல்றாரு, வாரனே சொல்றாரு அவரோட பெயிண்டிங்கை பார்த்து. அதுக்கு வந்து இவர் வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து நடுவுல நிறுத்தி, இந்த மாதிரி நீங்க சொல்றது என்னதான் சரியா இருந்தாலும் இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க உங்களே கிரிட்டிசைஸ் பண்றீங்க, அப்படி பண்ணாதீங்க, இது சின்ன மிஸ்டேக், இதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த பெயிண்டிங் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து வாரன் என்ன சொல்றாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன நானே குறை சொல்லிக்கிறத சந்தோஷப்பட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருந்தது என்ன நானே குறை சொல்லிக்கிறதுக்கு, ஏன்னா இதனால வந்து நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்ப நடக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி அவரே சொல்லிக்கிட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணனா ஒத்துக்கிட்டேன்னா அவங்க வந்து ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு நான் மத்தவங்களோட கிட்ட மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும் அது எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன்னா அவங்க வந்து கொஞ்சம் பாவம் பார்க்கிறத விட அவங்களே ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணி வேண்டாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதனால வந்து அங்க எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அங்க வந்து ஒரு விவாதம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த இதுல வந்து என்ன இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாப்டரோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா உங்களோட தப்பை வந்து நீங்க உணர்ந்துடணும், அதை வந்து நீங்க ஒத்துக்கணும், நேர்மையா ஒத்துக்கணும், அப்புறம் உறுதியா ஒத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதோட இந்த சாப்டரோட எண்டுக்கு வரும். ஸோ எஸ், எனி கமெண்ட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அண்ட் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பேஜஸ் 1 செகண்ட் சார், 1 செகண்ட் சார். 246 246 சார், 142ங்க சார், 142 பேஜஸ் முடிச்சிருக்கோங்க சார். 246ல 140, so almost 142, yes 60 70%. ஓகே, ஆமாங்க சார். இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 2 சார் இல்லைங்க சார், கொஞ்சம் டைம் எடுக்குங்க சார். 2 சாப்டர்ஸ் தான் பண்ணா பார்க்கலாங்க சார், கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ட்ரை பண்ணலாங்க சார், பார்த்தா தெரியும். ஒன்றும் தப்பு இல்லை, எவ்வளவு வேணா டைம் எடுக்கட்டும், பொறுமையா நம்ம அழகா சொல்லுவோம். ஸோ ஒரு 4 days ஆகட்டும், 5 days ஆகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. தட்ஸ் குட். ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து வரும்,
உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். கண்டிப்பாங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அடுத்த தலைமுறைக்கு, டீன்ஸுக்கு நீங்க வந்து முன்மாதிரி. இப்படி ஒரு புக்கை படிச்சுட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து பொறுமையா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் பேசுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம். கண்டென்ட் எவ்வளவு இருக்கு. நாளைக்கு வந்து நீங்க ஒரு பப்ளிக்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்க பேசுறப்போ உங்களுடைய பேச்சும் மற்றவர்களுடைய பேச்சும் டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ஆமாங்க ஏன்னா சார். உங்க பேச்சுல உங்களால இதுல இப்ப பேசுனதுல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து சொல்ல முடியும். சொல்ல முடியும். கரெக்ட்ங்க சார். மற்றவங்களால அப்படி முடியாது. மற்றவங்க ஆமாங்க ஸ்டேஜுக்கு சார். வர்றதுக்கே யோசிப்பாங்க. அது ஆமாங்க மாதிரி சார். புரியுதுங்க ஒரு சார். நல்ல ஒரு ஆஹ், முன்னேற்றம். நிறைய பேர் என்ன உங்களுக்கு ஃபீட்பேக் நீங்களும் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆமாங்க கொடுக்குறாங்கன்னா, சார். முதல் நாள் பார்த்த ஜோதிஷை விட இப்ப வர வர டே பை டே த இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ஹியூஜ். ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமாங்க சொல்றாங்க. சார். மிக்க சித்திரமும் மகிழ்ச்சி. கைப்பழக்கம் அப்படின்வாங்க. வரையறது வந்து வரைய வரைய தான் வரும். ஸோ நம்ம ஆமாங்க இந்த சார். மாதிரி ப்ரெசென்ட் பண்ணதான் நமக்கே புக் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓ இப்படி எல்லாம் இருக்கா அந்த புத்தகத்துல அப்படின்னு. ஆமாங்க சார். ஸோ எனிஹவ், வெரி குட், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். பார்ப்போம் நாளை. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. எனக்கு நான் டைம் ரொம்ப எடுத்துட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்றேங்க சார். ஏன்னா 40 நிமிஷம் அதெல்லாம் உங்களோட ஒண்ணும் இல்ல. ப்ரோக்ராம்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு வேணா டைம் எடுத்துங்க. ஜம்முன்னு பேசுங்க. எனக்கு ஒரு உங்களை நான் பேச கூப்பிடும் போது எனக்கு ஒரு சேலஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இப்போ நீங்க ஃப்ரீயா பர்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கணும். ஏன்னா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. உங்களை வந்து 20 மினிட்ஸ் தான் அதுக்குள்ள பேசணும் அப்படின்னு சொன்னா பேசுறதும் கட்டாயிரும். ஸோ அதனால உங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கணும், நீங்க பேசணும். நான் இதுல ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறேன். நீண்ட நாட்களா பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து அந்த ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ள என்னோட டாபிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு திறமைக்கு நான் அகரணும். அதுதான் வந்து சேலஞ்சே தவிர நான் இப்படிதான், நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும், நான் வேற சொல்லணும்ல அப்படின்றது நம்ம இதனால வர புத்தகம் படிச்சதுக்கான குரோத்தே இருக்காது அதுல. புரியுதுங்க அதனால சார். டைம் மிக்க பத்தி ஒன்றும் மகிழ்ச்சி. பிரச்சனை இல்லை. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. நீங்க டைம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய இல்லை, உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்படி சொல்ற வரை எடுத்துக்கலாம். ரிமைனிங் டைம்ல நான் எப்படி சொல்லணுமோ அதை நான் சொல்லிடுவேன். அது பார்ப்போம். ஓகேங்க சார். மிக்க மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். யா, தேங்க்யூ. நன்றி 5PM தேங்க்யூ. ஃபேமிலி. தேங்க்யூ சார். யா யா ப்ளீஸ் ப்ளீஸ். யா. ஸோ ரொம்ப ஒரு அருமையான பகிர்வு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிற சேலஞ்ச் வந்து எப்பவுமே அவருக்கு வந்து இஸ் ஃபர்ஸ்ட் டைமர். ஸோ அவருக்கு கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கணும். நம்ம சீசன்ட் பர்சன் அப்படின்னும் போது நமக்கான குறுகிய டைம்ல நாம பெஸ்டா கொடுக்கறது வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம நேரா கேள்வி பதிலுக்கு போகலாம். இன்னைக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் முதல்ல உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்களேன். Why performers are expected to give more? தமிழ்ல சொல்றேன். எக்ஸலண்டா நல்லா ஒர்க் பண்றாங்கல்ல, ஏன் இந்த சமூகம் அவங்கள்ட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குது? அது ஒரு விதமான அநீதி இல்லையா? ஒரு 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 கம்பெனி இருக்கு, அதுல ஒரு 10 பேர் எக்ஸலண்டா ஒர்க் பண்றாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், திரும்ப திரும்ப அந்த 10 பேர்கிட்டயே இந்த சமூகம் போகும், அந்த கம்பெனி போகும், அந்த கம்பெனியில இருக்கிறவங்க போவாங்க, வெளியில இருந்து வர்றவங்களும் அந்த 10 பேர்கிட்டயே போவாங்க. அவங்கள்ட்டயே பெஸ்ட், இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு அவங்கள வந்து ஒரு கட்டத்துல எக்ஸாஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களே வந்து வெறுத்து போகிற லெவலுக்கெல்லாம் சில கம்பெனிஸ்ல நடக்கும், சில நட்புல நடக்கும். ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னா ஒரு ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தா இந்த 8 பேரும் அவங்கள்ட்டயே எதிர்பார்ப்பாங்க அவர் இன்னும் நல்லா இருக்கும். அவரு இதுக்கு 2 விதமான பதில் இருக்கு, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க பதில நீங்க டைப் பண்ணுங்க. 2 விதமான பார்வைகள்ல இருந்து நான் இதுக்கு பதில் சொல்றேன். முதல் பதில் பார்வை வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்க பார்வையில இருந்து சொல்லணும். இன்னொரு பதில் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது, எப்படி எல்லாம் அவங்க உணர்றாங்கன்றத சொல்லணும். ஸோ 2 விதமான பதில வந்து நான் சொல்ல விரும்புறேன்.
ஸோ முதல் பதில், காய்த்த மரம் ஏன் கல்லடி பண்ணணும்? காய்ச்சிருக்கிற மரம் நல்ல மரம், அதை விட்டுட்டு மற்ற மரத்தை போய் காய்க்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்காம காய்ச்ச மரத்தையே கல்லடி பிடிச்சா அப்புறம் காய்ச்ச மரம் எவ்வளவு நாளைக்கு தாங்கும், எவ்வளவு நாளைக்கு கூட வரும்? எனிஹவ், நான் இந்த பதிலை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இரண்டு இரண்டு விதமான பதில்கள். ஏன் நாம அவங்கள்ட்ட போய் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்கள்ட்டே போய் நம்ம திரும்ப திரும்ப இன்னும் பெஸ்ட் வேணும், இன்னும் பெஸ்ட் வேணும், இன்னும் பெஸ்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நாம கத்துக்க தயாரா இல்லை, பெற்றுக்க தயாரா இருப்போம். நாம் கற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை, பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். நிறைய பெற்றுக்க தயாராகிறோம், இன்னும் கற்றுக்க தயாராக இன்னும். ஏன்னா ஏன் கத்துக்கிறத பத்தி சொல்றேன்னா, இப்போ எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர் இருந்து கற்றுக்கொண்டால் அவருக்கு வேலை குறைவு, அவருக்கு வேலை குறைவு, அவருக்கு வேலை குறைவுன்னும் போது அவர் ஆல்ரெடி எக்ஸலண்ட், அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை நாம கத்துக்கிட்டோம்னா அவர் இன்னும் இன்னும் சில நல்ல விஷயங்களை அவரு கொண்டு வர முடியும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா, நாம வந்து பிக்ஸ்டா ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த எக்ஸலண்டா ஒர்க் பண்றவங்களையே பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருப்போம். இதையே எப்படி பண்ணா என்ன, இதையே எப்படி பண்ணா என்ன, இதையே எப்படி பண்ண. நான் பொதுவா ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, அது நகைச்சுவையா சொல்லுவேன். திரு எம்.ஆர். ராதா அவர்கள் சொல்ற அந்த வசனம் அது, நல்லதையே சில பேர் தான்டா செய்யறான், அவனையும் கேள்வி கேட்டே கொண்டுடுங்கடா அப்படின்னு. ஸோ சில ரொம்ப எலைட் கம்யூனிட்டி நான் சொல்றேன், எலிட் கம்யூனிட்டி. அது ஒரு விதமான ஒரு 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 பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ற பீப்புள்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப குறுகிய வட்டம் தான் அது. ஆனா அவங்கள போய் அவங்க வந்து ஆல்ரெடி 90 பண்ணிட்டு இருப்பாங்க, 92 ஏன் பண்ணலன்னு கேட்போம், 92 பண்ணுவாங்க, 94 ஏன் பண்ண. அநீதியா இல்லது? ஆர் வி கிவிங் ஜஸ்டிஸ் டு தேர் டேலண்ட்ஸ்? 96 பண்ணுவாங்க, 97 ஏன் பண்ணல அப்படின்னு கேட்போம். அதுல வேற சில சில அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம், அது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைச்சேன் அதனால கேட்டேன் அப்படின்னு அதை வேற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பண்ணுவோம். சரி, இது வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம பார்க்கிறது. இது வந்து என்ன பொறுத்தளவு அது ஒரு அநீதி, எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் சொல்வேன். அவங்களால முடிஞ்சதா அவங்க பண்றாங்க, அதை விட்டுருவோம். நம்மளால என்ன முடியும், அவங்களால முடிஞ்சதா அவங்க பெஸ்ட் பண்றாங்க, நம்மளால என்ன முடியும், அதுதான் வந்து இந்த பார்வையை எதிர்பார்க்கிறவங்களுக்கான ஒரு கேள்வி அல்லது பதில். இதை நான் கொடுத்துறேன். இப்ப நான் அந்த பக்கத்துல இருந்து வரேன். இப்போ நான் என்ன உதாரணமா எடுத்துக்கிறேன், 5 PM ஃபேமிலி பண்றேன், 5 PM லைவ். இந்த 5 PM லைவ் பண்ணும் பொழுது 5 PM லைவ் அப்படின்றதே ஒரு புதிய கான்செப்ட் தான். இதுல வந்து இது முன்னாடியே ஏற்கனவே யாரோ பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து அதை அப்படிலாம் இல்லை. 5 PM லைவ் அப்படின்றது ஒரு மனசுல தோன்ற நல்ல சிந்தனைகளோட நல்ல விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நினைச்சு ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய கான்செப்ட். ஸோ அதுல நம்ம பண்றோம். இப்ப இதுல 5 PM லைவ்ல இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும், இது இன்னும் சிறப்பா இருக்கும், அது இன்னும் சிறப்பா இருக்கும், எல்லாமே பண்ணிட்டே வரும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேல நாம ஒண்ணு பண்ணோம், அதை விட பெஸ்ட், அதை விட பெஸ்ட் வேணும், அதை விட பெஸ்ட் வேணும் போய் ஒரு கட்டத்துல இந்த பண்றவர், இந்த ஜெய் அப்படின்றவர், அவர் வந்து அவுட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். அவரை வந்து எப்படி சொல்லணும்னா, அவர் வந்து எந்த விதமான தப்பும் செய்யாத, எந்த விதமான, அதாவது மனித யதார்த்தங்களே இல்லாத ஒரு 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 ஏதோ வேற ஏதோ காட்மேன் மாதிரியோ அல்லது வேற ஏதோ வானத்துல இருந்து வந்தவர் மாதிரியோ பார்க்க ஆரம்பிச்சு அவரை நம்ம கேள்வி கேட்கிறோம், நீங்க இப்படி பண்ணலாமா, நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவரையே கேள்வி கேட்கிறோம். இப்ப நான் அந்த இடத்துலதான் ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். இந்த பர்ஃபார்மர் ஷூல இருந்து நான் பேசுறேன். இப்போ பர்ஃபார்மர்ஸும் மனுஷங்க தான், எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் யதார்த்தமான வாழ்க்கையை தான் வாழறாங்க. அவங்க ஒன்றும் எங்கேயோ இருந்தெல்லாம் வரல, அவங்களுக்கும் தினசரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட 3:45 4 o'clock நான் எழுந்திருக்கிறேன்னு வைங்களேன். இப்போ இந்த லைவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சிலியில இருந்து ஒரு பிராக்டிஷனர் படிக்கிறவங்களுக்கு அந்த கிளாஸை எடுத்துட்டு தான் இங்க வரேன். ஸோ பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் உண்டு. ஒரு கால் வரும், அதை அட்டன் பண்ண முடியாம இருக்கும். தங்கச்சியோட குழந்தை வந்து மாமா நீங்க காலையில இருந்து இங்க கீழே வரல, உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணுது, போகணும்.
பர்ஃபார்மர்ஸ்க்கும் இன்னொரு பக்கம் உண்டு. அப்படியே நமக்கு வந்து நான் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். உள்ள எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தது, உங்களுக்கு சுத்தமா ஆள் வேணும், அது ஒரு 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 துளி சதவீதம் கூட தப்பே செய்யாம 100% அக்மார்க் ஆள் வேணும். அவர் வந்து நல்லது சொல்லணும் அல்லது அவங்க வந்து நல்லது சொல்லணும், அதை கேட்போம். ஆனா நம்ம மாற மாட்டோம், நம்ம அப்படியே இருப்போம். அவங்க இன்னும் தப்பு செய்யலாமா அப்படின்னு அவங்களே கேட்டுட்டு இருக்கோம். இஸ் இட் ரைட்? ஆர் வி டூயிங் ஜஸ்டிஸ் டு தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள்? ஆர் வி டூயிங் ஜஸ்டிஸ் டு தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள்? இந்த மாதிரி கேட்கறதுனால, இந்த மாதிரி சொல்றதுனாலதான் பர்ஃபார்மர்ஸ் நம்மளை நோக்கி வர்றது இல்லை. நான் என்ன சொல்லலை, இப்போ யாரா இருந்தாலும் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வேலையில ஏதாவது கேள்வி இருப்பாங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பர்ஃபார்மர்ஸ் வந்து தங்களோட ஷெல்லை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாருக்கும் தங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படின்றதுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு ஒரு எப்படி இவ்வளவு டீப்பா யோசிச்சு ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது அப்படின்னு தெரியல. எக்ஸலண்டான கொஸ்டின். பர்ஃபார்ம் பண்றாங்க, யாருமே செய்யாத சில பேர் செய்யறாங்க. இப்போ சில பேர் இருப்பாங்க, இப்போ ஒரு தெருவே எடுத்துக்கங்களேன். அந்த தெருவுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து வந்து சொல்லுவாரு, இபி பில் கட்ட போறேன், உங்களுக்கு இருந்தா கொடுங்க, உங்களுக்கு இருந்தா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் கட்டுவாரு. கேட்டு வாங்கிட்டு போய் கட்டிட்டு வந்து அவர் வந்து ஒரு 15 ரூபாயோ 12 ரூபாயோ இன்னும் கொடுக்கணும், சில்லறை இல்லை, அதனால கொடுக்காம இருப்பாரு. நம்ம என்ன பேசுவோம்னா, அந்த 12 ரூபாய் இன்னும் வரல, அதைத்தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் ஒரு முயற்சி எடுத்துட்டு போய் பண்ணி போறாங்க. இப்ப என்ன தப்பு? நம்ம போயிட்டு வந்தா 12 ரூபாய் செலவாகுதா? சோ அந்த பார்வைக்கு நம்ம வரமாட்டோம். ஒரு எக்ஸலண்டா ஒருத்தர் பண்றாருன்னா அவரை இன்னும் புனிதப்படுத்து. ஒருத்தர் புனிதமா ஒரு விஷயம் பண்றாருன்னா அவரை இன்னும் புனிதப்படுத்துறது, அதை விட கொடுமை எதுவும் இல்லை. அந்த வேலையே என்ன பொறுத்தளவு 5PM ஃபேமிலியில இங்க லைவ் பாக்குறவங்க பண்ணாதீங்க. ஒருத்தங்க எக்ஸலண்டா பண்றாங்கன்னா அவங்களை இன்னும் எக்ஸலண்டா ஆக்குறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பண்ணாதீங்க, புனிதமாக்காதீங்க. ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு அவங்கள வந்து அவங்க இயல்புல இருக்க விடாம பண்றது. சோ என்ன ஆகும்? இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். பையன் எக்ஸலண்டா படிப்பான். அந்த பையனை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு அவன் அந்த குழந்தைமை, அந்த பையனுக்கான தன்மையை அவன் மறந்துடுவான். அவன் வந்து கிட்டத்தட்ட மெஷின் மாதிரி ஆயிடுவான். சோ ஒரு பர்ஃபார்மர், அவர்கிட்ட இருந்து நாம இன்னும் அதிக, பையன் வந்து படிக்கிறான்ல, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு மார்க் எடுக்கணும், நீ பாஸ் பண்ணணும், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டான்ல. ஒரு வருஷ கணக்குல பையன் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டான்ல, அதே போன வருஷ கணக்குல நீங்க பினான்ஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்களா? நீங்க சமூகத்துல பாஸ் பண்ணிட்டீங்களா? நீங்க கேரக்டர்ல பாஸ் பண்ணிட்டீங்களா? நீங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல பாஸ் பண்ணிட்டீங்களா? உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல பாஸ் பண்ணிட்டீங்களா? இவ்வளவு நீங்க பண்ண வேண்டியிருக்கு. அந்த யாரோ ஒருத்தர் பண்றாரு, ஒரு பையன் பண்றான், அந்த பையனை போய் கேள்வி கேட்கறது சும்மா இருக்கிறது இல்லை. இட்ஸ் an injustice to performance. ஒரு கேள்விதான், ஆனா நச்சுன்னு ஒரு கேள்வி. ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் கொஸ்டின். ஒரு பர்ஃபார்மரை வந்து இன்னும் அதிகமா எதிர்பார்த்து அவங்கள வந்து ரொம்ப அநீதிக்கு உட்படுத்துறோம் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாருன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க, போய் உங்க வேலையை பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. அவங்களையே வந்து இன்னும் கொஞ்சம் எனக்காக பண்றீங்களா, எங்களுக்காக பண்றீங்களா, அந்த அவங்களுக்காக பண்றீங்களா, இவங்களுக்காக பண்றீங்களா, சுத்தமா அந்த பர்ஃபார்மரை ட்ரெயின் பண்ணி கடைசியில அந்த பர்ஃபார்மர் வந்து பர்ஃபார்ம் பண்றதே விட்டுருவாரு. வேண்டாம் சாமி, எவ்வளவு பண்ணாலும். இந்த பொது சேவைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் வர்ற வியாதி இது. முதல்ல பொது சேவைக்கு வரும்போது ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா பண்ணுவாங்க. இந்த ஏற்கனவே கிளப்ல இருக்கிறவங்க இப்ப மெதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கிளவரா அவர் தான் பண்ணுவாரு, அவரால் தான் பண்ண முடியும், அவர் தான் இதுக்கு எக்ஸலண்ட், அவர் பேசினாதான் இது நடக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்டயே தள்ளி கடைசியில பார்த்தா அந்த ஆளு ஒரு 6 மாசத்துல கிளப் விட்டே போயிருப்பாரு. வேண்டாம் ஜாமி, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு போயிருப்பாரு. இப்படிதான் திஸ் இஸ் ஹவ் வி மிஸ் பீப்புள், திஸ் இஸ் ஹவ் வி மிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னையில இருந்து யாராவது எக்ஸலண்டா பண்றாங்கன்னா அவங்களை இன்னும் எக்ஸலண்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு போகாது. எக்ஸலண்டா பண்றாங்க, குட்,
அவங்களுக்கான பெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க, நமக்கான பெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோமா? அந்த மனநிலைக்கு வரும். எப்போ ஒரு சமூகம் சிறப்பாக செய்கிற மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறது, அவங்களை புனிதப்படுத்த வேண்டாம், அவங்களை கேள்வி கேட்க வேண்டாம், அவங்கள வந்து நீ இது நீ அன்னைக்கு சொன்னிய இப்ப இது பண்றிய, இதெல்லாம் அவராவது பண்றாரு, நம்ம சும்மா உட்காந்து கேள்வி கேட்க இல்ல, அவராவது பண்றாங்க, யாரோ ஒருத்தங்க பண்றாங்க, நம்ம சும்மா உட்காந்து கேள்வி கேட்க. எப்பொழுது ஒரு சமூகம் சிறப்பான எண்ணங்களை கொண்ட மனிதர்களை பாராட்டவும் அவர்களை அவர்களாகவே இருக்கவும் அனுமதிக்கிறதோ அப்பொழுது அந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எப்பொழுது ஒரு சமூகம் சிறப்பாக பணிபுரிகிறவர்களை இன்னும் அவர்களிடமிருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறதோ, பிளஸ் அவங்க தப்பே பண்ணக்கூடாது, தப்பே பண்ணாதவங்க புனிதப்படுத்துகிறதோ, அப்ப அந்த சமூகத்துக்கு எதுவும் கிடைக்காது. அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அந்த நல்லது பண்ற மனுஷன் அவனை தூக்கி தூக்கி நம்ம கொஞ்சம் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்னு கொண்டு போய் வைக்க வைக்க அவன் வந்து ஒரு கட்டத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்ணா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ஒதுங்க ஆரம்பிச்சுவான். திரைமறைவு வாழ்க்கைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை வாழ ஆரம்பிச்சுவான். ஸோ அதனால அதை பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாது. 5PM லைவ் பார்த்துட்டு இருக்கிற நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். இது வந்து அந்த கேள்விக்கான பதில். ஒரு கேள்விதான், பெஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு கேள்விக்கான பதிலோட இன்னைக்கு நான் கேள்வி பதில் முடிக்கிறேன். மூன்றாவது நிகழ்வு, இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் போகலாமா? இந்த புத்தகத்துல வந்து நேற்று பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு 20+ பக்கங்கள் இருந்தாலுமே கூட அதுல சில பக்கங்களை வந்து நான் வந்து உங்களுக்காக விட்டுறேன். நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். அதனால வந்து அதை நீங்க படிங்க. குறிப்பா வந்து கணவன் மனைவி வந்து படிங்க. ஆனா இங்க நேற்று வந்து ஆண்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். குமார் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டீங்க போல் இருக்கு. குமார், சிவராமகிருஷ்ணன் சார், ஜவஹர் கிருஷ்ணன் சார், யாரெல்லாம் இருக்கீங்க, முரளிதரன் சார், பசுபதி சார், இன்னைக்கு உங்களுக்கு நீங்க உட்கார்ந்து நிம்மதியா கேட்கலாம். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவங்க என்ன மாத்திக்கணும்ன்றதுல வரும். குறிப்பா ஒரு விஷயத்த வந்து அவரு இந்த ஆசிரியர் சொல்றாரு, பெண்களுக்கு. பெண்கள் பேசும் பொழுது, நல்ல கவனிங்க, பேசும் பொழுது தேவையில்லாததை முதலிலும் தேவையானதை கடைசியிலும் பேசுகிறார்கள். எழுதி வச்சுங்க. பெண்கள் பேசும் பொழுது தேவையில்லாததை முதலிலும் தேவையானதை கடைசியிலும் பேசுகிறார்கள். அந்த தேவையில்லாததை முதலில் அதை கட் பண்ணும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒய்ஃப் வந்து கணவர்கிட்ட சொல்றாங்க, சமையலறை ஒரே கலவரமா இருக்கு, இந்த குப்பை கூடையை பாருங்க நிரம்பி வழியுது, இதுக்கு மேல என்ன கொட்ட முடியும், இதை வெளியே எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வாங்க, காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல அப்படின்னு சொல்வதற்கு பதில் அவர் சொல்றதையே நான் படிக்கிறேன். அதற்கு பதில் குப்பை கூடையை எடுத்துட்டு போய் காலி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா பண்ணிடுவார் கணவர். யூ காட் தி ஐடியா? ஐடியா இப்ப புரியுதா? முதல் பாதி தேவையில்லாதது, ரெண்டாவது பாதி தேவையானது. நம்ம என்ன பண்றோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையில்லாததை பேசிட்டு அப்புறம் தேவையானதை பேசுறோம். தேவையில்லாததை பேசிட்டு அப்படின்னும் போதே அங்க வந்து ஆணுக்கு அவரு வேற ஒரு இதுக்கு, அவருக்கு வேற ஒரு உயரத்துக்கு போயிடுவாரு மைண்ட்ல. அப்புறமா தேவையானதை பேசுறதை விட கொடுமை எதுவும் இல்லை. இப்ப ரெண்டாவதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. 4 பேர் வருகிற நேரம் இந்த மேஜையை நகர்த்தி அந்த கோடியில கொண்டு போய் வைக்கணும், ஏன் ஒருத்தியால எப்படி முடியும், நீங்களும் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இந்த மேஜையை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னா பிடிச்சிருக்கும். வாட் இஸ் நாட் டு பி செட், வாட் இஸ் டு பி செட். பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா அவர் சொல்றது வாட் இஸ் நாட் டு பி செட் ஃபர்ஸ்ட் சொல்லி கடைசியா வந்து வாட் இஸ் டு பி செட் சொல்லுவாங்க. தட்ஸ் வேர் தே ஆர் லேகிங், தட்ஸ் வேர் தே ஆர் மிஸ்ஸிங் த போட். அதுதான் அவங்க வந்து
நிறைய பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளி அங்கதான் வருது. அடுத்த உதாரணம் ஒண்ணு சொல்றேன். கடையில இருந்து வாங்கி வந்த மளிகை சாமான்லாம் வாசப்பட்டு இருக்கு, அது வந்துதான் சமையல் செய்யணும், எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வாங்க. இது சொல்றது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது சொல்லணும் எது தேவையில்லாதுன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். என்று சொல்வதற்கு பதில் அவர் அடுத்தது சொல்றாரு, அந்த சாமான்லாம் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்து வைங்க, என்ன அந்த மளிகை சாமான்லாம் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்து வைங்க, போதும் போதும். நம்ம தேவையில்லாதது நிறைய பேசி தேவையானது கேட்கும் போது ஆண் அந்த விஷயத்த ஒண்ணு செய்ய மாட்டான் அல்லது எரிச்சலோட செய்வான். தேவையானதை மட்டும் பேசும்போது ஆண் சந்தோஷமா செய்வான். இன்ஃபேக்ட் அவனுக்கு அது செய்யறோம் வேலையை செய்யறோன்றது கூட தெரியாது, அவன் பாட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். அடுத்த ஒரு லைன் இன்னும் ரொம்ப முக்கியமானது. சமையல் செய்ய வேண்டும், எனக்கு ஒரே களைப்பாக இருக்கிறது, நாமும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு ரொம்ப நாளாகிறது, இன்று போகலாமே, என்ன நினைக்கிறீர்கள்? இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பதில் இன்னைக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போலாமா, போதும், enough enough. If we don't tell the reason, they are not prioritizing it. இல்ல, அங்கதான் தப்பு பண்றோம். கணவன் ஆண் என்ன செய்யணும்னு தான் எதிர்பார்ப்பான். அவனுக்கு எப்பவுமே தீர்வு தான் முக்கியம், ரீசன் முக்கியம் இல்லை. தீர்வை சொன்னா சந்தோஷமா செஞ்சிருவான், ரீசன் சொன்னாதான் டிபேட் பண்ணுவான். கோகிலா மேடம், புரியுறதா உங்களுக்கு? ஆணுக்கு நீங்க ரீசன் சொன்னீங்கன்னா அவன் டிபேட் பண்ணுவான். அவ்வளவுதான். கேன் வி கோ டு ரெஸ்டாரண்ட் ஃபார் லஞ்ச்? எஸ்ன்றுவான். அவன் அதுக்கு மேல பேச மாட்டான். இன்னும் நம்ம எந்த லட்சணத்துல சமையல் செய்யறோன்றது தெரிஞ்ச ஆணா இருந்தா கண்டிப்பா போலாம் அப்படின்ட்டுருவான். இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு அங்க போயிடுவோம் அப்படின்னு ஓடியே போயிடுவான். இங்கே சாப்பிடலாமேன்னு சொல்றான் அப்படின்னா நீங்க கொஞ்சம் நல்லா சமைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் எதார்த்தம். ஸோ ரீசன்ஸ் ஆணுக்கு தேவையில்லை, ஆணுக்கு ஆக்ஷன்ஸ் தான் தேவை. ஆணுக்கு ஆக்ஷன்ஸ் தான் தேவை. இது பண்ணலாமா அப்படின்னா பண்ணிடுவோம். அது அப்படின்னு ஆரம்பிச்சா அவன் அப்பதான் டிபேட்டுக்கு ரெடி ஆவான். அது என்ன? அது ஏன் நீ சமைக்க முடியாதா? ஏன் காலையிலேயே சமைச்சிருக்க கூடாதா? ஏன் காலையில செஞ்சதுலயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சிருக்க கூடாதா? அடுத்ததா இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. அதோட அந்த இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துக்கு நம்ம வரோம். அதாவது சுஜாதா எழுதிய ஒரு வரி தான் இந்த கடைசி பக்கம். கடைசி பக்கம் நான் சொல்றது ஒரு 2-3 பக்கங்கள்ல இருக்கிற விஷயங்களை படிக்கும் பொழுது எனக்கு சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு வரி தான் ஞாபகத்துக்கு வருது. அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு இதை சொன்னா உங்களுக்கு புரியும். 40 வயது வரை உங்களுடைய உடலை நீங்கள் எப்படி கவனித்துக் கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் உடல் 40 வயதுக்கு பிறகு உங்களை கவனித்துக் கொள்ளும். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரி ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும். 40 வயது வரை உங்களுடைய உடலை நீங்கள் எப்படி பார்த்துக் கொள்கிறீர்களோ கவனித்துக் கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் உடல் உங்களை 40ற்கு மேல் கவனித்துக் கொள்ளும். இப்போ இவர் இங்க எழுதியிருக்கிறத, இந்த லாஸ்ட் கணவன் மனைவி ஆண் பெண் உறவு எழுதியிருக்கிறத படிச்சா எனக்கு தோன்றது, 40 வயது வரை கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் எப்படி பார்த்து கொள்கிறார்களோ அப்படித்தான் 40 வயதுக்கு மேல் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் பார்த்து கொள்கிறார்கள். அதாவது 40-45 is the period where it divides life into 2 portions. அதுக்கு முன்னாடி வர வாங்கினவங்க 45க்கு மேல கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி வர கொடுத்தவங்க 45க்கு மேல வாங்குவாங்க. சோ 45 வரை தாம் தும்னு பேசுனீங்களா, 45க்கு மேல உங்களுக்கு ஒரு இயலாமை வரும். அப்போ நீங்க பேசுனதுக்கெல்லாம் பதில் வர ஆரம்பிக்கும், நீங்க செஞ்சதுக்கெல்லாம் பதில் வரும், பதிலும் செய்கையாவே வரும். இது யதார்த்தம், இது யதார்த்தம். ஸோ 40 வயசு வரை எப்படி நீங்க மனைவியை பார்த்துக்கிறீங்க,
கணவனை வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்றதுடைய ரிவர்ஸ் தான் 40க்கு மேல. ஸோ இதுல அவரு அதுல ஒரு கோடு காட்டுறாரு. 20 வருடம் என்னை வாட்டி வதைத்தீர்கள், அடுத்த 20 வருடங்களுக்கு உங்களை வாட்டி வதைக்கிறேன் என்று மனதுக்குள் தீர்மானம் செய்து கொள்வாள் அல்லது கொள்வான். இங்க இருந்துதான் வந்து இது சரியா வந்தா ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆச்சுன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகல அப்படின்னா விவாகரத்துக்கு போயிடும். சோ இந்த 2 பகுதிகளை வந்து நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். எது தேவையில்லையோ அதை முதல்ல பேசிட்டு, எது தேவையோ அதை பிறகு பேசுறது. அதனால பிரச்சனைகள் வருது. 40 வயது வரை நம்ம மனைவி கணவனை எப்படி பார்த்துக்கிறோமோ அதுதான் வந்து 40க்கு மேல ரிவர்ஸ்ல வரும். எங்க அப்பா இருக்கும்போது என்னென்னலாம் நீ சொன்ன அப்படின்னு கேட்ட கணவர்கள் உண்டு. எங்க அம்மாவை என்னென்ன பாடுபடுத்துனீங்க அப்படின்னு சொன்ன மனைவிகள் உண்டு. சோ அது எங்கேயோ முன்னாடி நடந்திருக்கு, அது பின்னாடி ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால நீங்க இந்த 2 முக்கியமான பகுதிகளை நீங்க எடுத்துக்கலாம். இன்றோடு 91 பக்கங்களுக்கும் 91 பக்கங்களை நாம் முடிச்சிருக்கோம். இந்த புத்தகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பிரசன்டேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல எழுதலாம். இந்த லைவை எடுத்து லிங்கை எடுத்து தனியா எழுதி போடலாம். பார்க்கிற ஏதோ ஒரு குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். உங்க பக்கத்துல எழுதலாம், குரூப்ஸ்ல ஷேர் பண்ணலாம். அது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு குடும்பம் வந்து அதை வந்து அந்த தவறுகளை உணர்ந்து திருந்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கு பிறந்த நாள். அவரு 2 தடவை கொண்டாடுறாரு வருஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொண்டாடினாரு, அதையும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் 2 முறை என்ன, எத்தனை முறை கொண்டாடினாலும் ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த புத்தகம் பற்றிய உங்களுடைய பார்வை, இந்த புத்தகத்தை பிரசன்ட் பண்ண இந்த நிகழ்வு எப்படி இருந்தது, இதை பற்றிய ஃபீட்பேக்லாம் நீங்க எழுதலாம். இன்னும் COVID-19 முடியல, குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸ்டே சேஃப், stay within and follow the rules. Love you.